பாராளுமன்றத்தை கலைத்தல், 20வது திருத்தத்தை கொண்டுவரல் மற்றும் மோசடிக்காரர்களை சட்டத்தின் முன் நிறுத்துதல் போன்ற விடயங்களின் போது மக்களின் அபிலாஷைகளுக்கு முன்னுரிமை அளிக்கப்பட வேண்டும் என பல பகுதிகளிலும் இன்று நடைபெற்ற நிகழ்வுகளில் வலியுறுத்தப்பட்டது. ஆளும் கட்சி சார்பில் பிரதமரும் எதிர்க்கட்சி சார்பில் நாமும் எழுந்து நின்று பாராளுமன்றத்தை கலைக்குமாறு பாராளுமன்றத்தில் ஒருமித்து குரல் கொடுத்தோம். சபாநாயகர் தமது ஆசனத்திலிருந்து அதனை ஆதரித்தார். வரலாற்றில் முதல் தடவையாக ஆளும் கட்சி, எதிர்க்கட்சி மற்றும் சபாநாயகர் என சகலரும் ஏகமனதாக எடுத்த தீர்மானம் இதுவென்று நான் நினைக்கின்றேன். அடுத்த சந்தர்ப்பம் ஜனாதிபதிக்கு உரியது. அவ்வாறு கலைக்கப்படாவிட்டால் பிரதமரிடம் பெரும்பான்மை இல்லாது போகுமானால் புதிய அரசாங்கம் ஸ்தாபிக்கப்படும். பெரும்பான்மை உள்ள ஐக்கிய மக்கள் சுதந்திர கூட்டமைப்பின் தலைவர் ஒருவர் பிரதமரை நியமித்து அரசாங்கத்தை ஸ்தாபிக்க முடியும். சில வாரங்களுக்குள் பாராளுமன்றத்தை கலைப்பதற்கான நியமனமாகவே இந்த மாற்று வழி ஜனாதிபதிக்கு இருக்கின்றது. பாராளுமன்றத்திலாக இருந்தாலும் 20வது திருத்தத்தை அமல்படுத்துவதற்காக அல்ல என்று கத்துகின்றனர். பாராளுமன்றத்தை கலைக்குமாறு கத்துகின்றனர். அது நியாயமா என்று நாம் கேட்கின்றோம். இந்த 7வது பாராளுமன்றம் 2016 ஆண்டு ஏப்ரல் மாதம் வரை உரியதாகும். அதற்கு முன்னர் கலைக்கு ஜனாதிபதிக்கு அதிகாரம் உள்ளது. அரசியலமைப்பின் பிரகாரம் ஜனாதிபதிக்கு அந்த அதிகாரம் இருக்கிறது. ஆனால் 20வது திருத்தம் நிறைவேற்றப்படக்கூடிய வாய்ப்பிருக்கும் இந்த தருணத்தில் பாராளுமன்றத்தை ஜனாதிபதி கலைத்து விடுவார் என்று நாம் நம்பவில்லை. நாம் சிறு விடயங்களை தலையில் வைத்துக் கொண்டு பொதுமக்களை முற்றுமுழுதாக பாதிக்கும் விடயங்களை தவிர்த்தல் மக்கள் பிரதிநிதிகள் என்ற வகையில் சிறந்ததல்ல. 20வது திருத்தத்தை நிறைவேற்றுவோம். வரையறைகளை கொண்ட 20வது திருத்தத்துடன் அடுத்த தேர்தலை நடத்துவோம். அந்த இடத்துக்காகவாவது 20வது திருத்தத்தை கொண்டு வர முடியும் அல்லவா? மைத்ரிபால சிறிசேனவிடம் பொய் பகட்டுகள் இல்லை. சிறு பிள்ளைகளின் கன்னத்தை செல்லமாக கொள்ளும் பாணி இல்லை. பொய்யாக பிள்ளைகளை தூக்கியதில்லை. அவர் அரசியல் நடிகர் அல்ல, அவர் அரசியல் செயற்பாட்டாளர். ஆகவே இந்த நாட்டு மக்கள் நடைமுறையில் சிறந்த தெளிவான தீர்மானம் ஒன்று எடுக்க வேண்டும். யார் தவறிழைத்தாலும் தவறு தவறுதான். ஜனவரி 8ஆம் திகதிக்கு முன்பும் அந்த தவறு தவறுதான். 8ஆம் திகதிக்கு பின்னரும் அது அவ்வாறே இருக்கும். அதே போன்று ஒப்பந்த முகவர்கள் என சகலரும் இந்த சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என்ற நிலைப்பாட்டில் நாம் இருக்கின்றோம். ஆனால் அந்த போர்வையில் அரசியல் வேட்டையாடினால் அதனை நாம் எதிர்ப்போம். திருடர்கள் தண்டிக்கப்பட வேண்டும். திருடர்களுக்கு நிச்சயமாக தண்டனை விதிக்கப்பட்டு மோசடிகள் ஒழிக்கப்பட வேண்டும்.